இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏற்கனவே நான் முன்னுரையில் சொன்னது போல நாம் நம்முடைய இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற தோமாவிட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தோமா இந்த பெயருக்கு முன்னால் ஒரு வார்த்தை வரும். ஏக்கா ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம ஆசிரியர் நற்செய்தியில 12 ஒருவரான என்ன தோமா? திதிம் என்னும் தோமா. இந்த திதிம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஏக்கா தெரியுமா? ஆங்கில பைபிள் சொல்லப்பட்டிருக்கும். திதிம் ட்வின், இரட்டையர்கள் என்று பொருள். திதிம் என்ற சொல்லுக்கு இரட்டையர் என்று பொருள். ஒருவேளை தோமா இரட்டையர்களில் ஒருவராக இருக்கலாம். இன்னொன்று, அவருடைய வாழ்க்கை, அவன் பெரும்பாலும் அவர் பேசியதாக நான் பார்ப்பது யோவான் நற்செய்தியிலே 3 இடங்களில் அவர் பேசியதாக பார்க்கலாம். அவருடைய அந்த இயேசுவோடு உள்ள உரையாடலை நாம் பார்க்கலாம். அவர் தான் அந்த 12 இருக்கிறேன் என்பதை தெரிவித்ததை அந்த 3 இடங்களில் நாம் பார்க்கலாம். இந்த 3 இடங்களை நாம் பார்த்தோம் என்றால் தோமாவினுடைய வாழ்க்கை, அவருடைய அந்த வாழ்க்கையில் அவர் எத்தகைய குணம் கொண்டவராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம், 11ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல நாம் வாசிப்போம். இயேசுவின் சீடர்கள் யாராவது வாசிக்கிறீங்களா? யோவான் 11:7. மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். அவருடைய சீடர்கள் அவரிடம், ரபி, இப்போதுதானே யூதர்கள் உண்மையில் கல்லறிய முயன்றார்கள், மீண்டும் அங்கு போகிறீரா என்று கேட்டார்கள். இயேசு யூதேயாவுக்கு மீண்டும் செல்ல விரும்புகிறார் கலிலேயாவில் இருந்து. ஆனால் யூதேயாவிலே ஆண்டவர் இயேசுவை கல்லால் எறிய முயன்றார்கள். அங்கிருந்து தான் தப்பித்து தன்னுடைய சீடர்களோடு அவர் கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். மீண்டும் யூதேயாவிற்கு செல்ல விரும்புகிறார். இப்போது அவருடைய சீடர்கள் தடுக்கிறார்கள். ஆண்டவரே, இப்போதுதான் அங்குள்ள மக்கள் உண்மை கல்லால் எறிய முயற்சி செய்தார்கள், மீண்டும் ஏன் அங்கு போகிறீர்? இது இயேசுவின் மீது கல் எறியப்படும் என்பதற்காக அல்ல, நாமும் போனால் நம்மும் கல்லெறியப்படுவோம் என்ற ஒரு பயம் இயேசுவின் மற்ற சீடர்களுக்கு, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு. ஆனால் அந்த 16ஆம் வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால் தோமாளாக சொல்வார். அந்த 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். திதிம் என்னும் தோமா தம் உடன் சீடரிடம், நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்றார். ஆக அந்த தோமா எந்தவித பயமும் இல்லாமல், அவருடைய சீடர்கள் பயப்படுகிறார்கள், ஆனால் அவர்களை போன்று பயப்படாமல், வாருங்கள் நாமும் அவரோடு போவோம். எதற்கு? நாமும் அவரோடு சாவோம், உயிரை நீர்ப்போம். இது தோமாவின் அவருடைய நம்பிக்கையின் விளைவு. அவர் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு. அந்த ஆண்டவரோடு அவர் இருந்ததால் அவருடைய உள்ளத்தில் இருந்த துணிவு, ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையும் கையளிக்க அவர் துணிந்த நிலைமையை அதனுடைய வார்த்தையில் அங்கு எடுத்து காட்டுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட தோமாவுக்கு நாம கொடுக்கின்ற பட்டம் என்ன? பெரும்பாலும் தோமையார் என்ன சொல்லுவோம்? விசுவாசம் இல்லாத தோமையார், நம்பிக்கை இல்லாத தோமையார். தோமையார் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது இதுதான். அதற்கு முன்பாகவே அந்த லாசர் இறந்த பொழுது இயேசு மீண்டும் யூதேயாவுக்கு செல்ல விரும்புகிறார். அவருடைய சீடர்கள் மறுக்கின்றார்கள், பயப்படுகின்றார்கள். ஆனால் அந்த இடத்தில் தோமா துணிச்சலாக, வாருங்கள் நாம் அவரோடு செல்வோம், வாழ்வதற்கு அல்ல, அவரோடு சாகவும் தயார் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். இத்தகைய தோமா ஏன் இன்று பெரும்பாலும் தோமையார் என்றால் நம்பிக்கை இல்லாதவர், விசுவாசம் இல்லாதவர் என்று பெயர் எடுக்க காரணம்? ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்வார் ஒரு நாவலில், மனிதன் தான் வாழ்ந்த பொழுது செய்த நல்ல காரியங்கள், அவனுடைய நல்ல செயல்கள் அனைத்தும் அவர் இறந்த பிறகு அவனுடைய கல்லறையில் அவனுடைய சதையோடு எலும்போடு அறிந்து போகும். இது ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒரு நாவலில் ஒரு கதையில் உள்ள ஒரு வசனம். ஆனால் அவன் செய்த தீமை அவன் இறந்த பிறகும் வாழும்.
என்று சொல்வார். அவன் செய்த நன்மைகள் மறக்கப்படும், ஆனால் அவன் செய்த தீமையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் மக்கள் என்று சொல்வார். இயேசுவில் பிரியமான தோமையாரின் வாழ்க்கையில் ஒருவேளை அது நிஜமாகி விட்டதோ என்று கூட நாம் பார்க்கலாம். இதே தோமையார் தான் எதை விரும்புகிறாரோ அதை கேட்டு தெரியக்கூடிய ஒரு ஆவல் உள்ளவர். தனக்கு எது தெரியவில்லையோ அதை கேட்டு ஒரு குழந்தையை போல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் அதிகமாக உள்ளவர் புனித தோமையார். இதை நம்ம யோவான் எழுதிய நற்செய்தியிலே அந்த 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் அழகாக வாசிப்போம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ராவ் உணவின் போது, அந்த கடைசி உணவின் பொழுது தன்னுடைய சீடர்களோடு இருக்கின்றார். அப்பொழுது சொல்கிறார், நான் தந்தையிடம் செல்கிறேன். நான் 4ஆம் அதிகாரம் 11 வசனம், நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். நான் போகின்ற இடத்திற்கு வழி உங்களுக்கு, நான் தந்தையிடம் போகிறேன், ஒரு துணையாளர் அனுப்புவேன் எல்லாம் சொல்லிட்டு நான் போகிற இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் தன்னுடைய அப்போஸ்தலர் தன்னுடைய சீடர்கள் சொல்கிறார். ஆனால் தோமா ஒரு சின்ன குழந்தையை போல இயேசுவிடம் கேட்ட கேள்வி அந்த 5ஆம் வசனத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். ஆக இயேசுவின் மற்ற சீடர்கள் இந்த கேள்வியை கேட்க தயக்கத்தோடு இருக்கும்போது, பயத்தோடு இருக்கும்போது, தோமையார் இயேசுவின் அழகாக இந்த கேள்விக்கு பதில், அந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பதில் கேள்வி கேட்கின்றார். நீர் எங்க போவீரே எங்களுக்கு தெரியாது, எங்க போறீரே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சிறு குழந்தையை போன்ற ஒரு கேள்வி. தான் எதை அறிந்து கொள்ள விரும்புகிறாரோ அதை கேட்டு தெரிந்து முழுமையான ஒரு நம்பிக்கை கொள்ள விரும்புகிறவர் புனித தோமையார். இயேசு பிரியமானவர்களே, இதன் வெளிப்பாடுதான் இன்று நாம் வாசிக்கின்ற நற்செய்தி பகுதி. இந்த நாம் வாசிக்கின்ற நற்செய்தி பகுதி இதன் தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். தான் எதை நம்ப விரும்புகிறாரோ, எதை நேசிக்க விரும்புகிறாரோ, எதை அறிந்து கொள்ள விரும்புகிறாரோ அதை முழுவதுமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஒரு ஆழமான நம்பிக்கைக்கான வழி அது என்று சொல்லலாம். பெரும்பாலும் பல நேரங்களில் நாம் ஏதோ ஒருவர் சொல்வதை ஒரு சாதாரணமாக கேட்டுவிட்டு அதன் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை எளிதில் அழிந்து போகும், மறைந்து போகும். ஆனால் உண்மையாக அதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தால் அந்த நம்பிக்கை எந்த வேளையிலும் எந்த நிலையிலும் குறையாது, எந்த நிலையிலும் நம்மை விட்டு அகலாது. அது வெளிப்பாடுதான் தோமையார் தான் வெளிப்படுத்திய அந்த கேள்வி. இதோ ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரை கண்டோம், உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்கு தோன்றினார் என்று அந்த மற்ற சீடர்கள் சொன்ன போது தோமையார் நம்ப மறுக்கிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதோ ஆண்டவர் இயேசுவின் அந்த கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளை பார்க்க நாம் வேண்டும், அவருடைய விழாவில் உள்ள காயங்களை பார்க்க வேண்டும், அதை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்ற தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய ஆவலை, தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறு ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்பதை எங்களுக்கு தெரியாது இருக்க வழி எங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஒரு சிறு குழந்தையை போல கேட்டாரோ அதே கேள்வி. அவருடைய அந்த காயங்களை, காணிகளால் ஏற்பட்ட அந்த காயங்களை நான் பார்க்க வேண்டும், விழாவில் ஈட்டியால் ஊடுருவப்பட்ட அந்த காயங்களை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அங்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கை தான் தோமையாரை நம்முடைய நாட்டிற்கு வர அழைத்து வந்தார். அவர் அதை உணர்ந்தார். ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். இதோ நம்பிக்கையா, ஆண்டவர் இயேசு அவருக்கு அந்த நம்பிக்கை பலப்படுத்துகின்றார். அதன் விளைவு நம்முடைய நாட்டிற்கு வந்து நம் மொழி தெரியாத, இனம் தெரியாத மக்களிடம் வந்து இயேசுவை, தான் அனுபவித்த அந்த இயேசுவை அவர் பறைசாற்றக்கூடிய அளவிற்கு அந்த அனுபவம் அவரை அழைத்து சென்றது என்று நாம் சொல்லலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் தோமையாருக்கு அனைத்துமாக இருந்தது. அதனால்தான் ஆண்டவரை பார்த்தவுடன் என் ஆண்டவரே, என் கடவுளே என்ற அறிக்கையை இன்றளவு நாம் நம்முடைய நாவினால் அறிக்கையிட வழிவகுத்தவர் புனித தோமையார். அந்த கைகளை பார்த்தவுடன், அந்த காயங்களை பார்த்தவுடன் ஆண்டவர் இயேசுவை பார்த்து என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக, அந்த அறிக்கையாக தோமையார் வெளியிடுகின்றார். அது இன்றளவு நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை அறிக்கைக்கு காரணம் அவர் ஆண்டவர் இயேசுவின் அந்த கரங்களை பார்த்தது, அந்த காயங்களை பார்த்தது, அந்த தழும்புகளை பார்த்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாமும் கடவுளை முழுமையாக எந்தவித
சிறிதளவு பிரிவு இல்லாமல் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை தோமையார் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு வாழ நாம் வர வேண்டும். அந்த தோமையாரின் விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய பாதுகாவலர் நலன்களுடைய சவேரியாரின் நவநாளில் இத்தகைய வரத்திற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இறைவன் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு அருளை நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க தொடர்ந்து இப்படி ஜெபிப்போம். அந்த உன்னதமான இறைவன் நம்முடைய தேசத்தின் இந்த 2 பாதுகாவலர்களான புனித தோமையார், புனித சவேரியார் வழியாக இங்கு இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.